Hi foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொய்யாக்கால சட்னி. இது தோசை, இட்லி, சாதத்துக்கு கூட இது நல்லா பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துண்டு ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு each 1 tablespoon சேர்த்துண்டு நம்ம இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வறுபட்டுன்னு இருக்க தேவை. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வத்த மிளகாய், அப்புறம் இப்போ மஞ்சக்கிழங்கு கிடைக்கும் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக, அது கொஞ்சம், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு புளி. புளி வந்து உங்களுக்கு வேணும்னா கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து நான் வந்து கொய்யாக்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes வதங்கினா போதும். இதில் கொஞ்சமாக நம்ம ஹிங் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜஸ்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி இப்படி மைய வேகணும் அப்படியெல்லாம் கிடையாது கொய்யா. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வதக்கிண்டா போதும். இப்போ நம்ம சட்னிக்கு பொரிச்சு கொட்டிடலாம். ஆயில் சேர்த்துண்டு கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்செடுத்து இப்போ இதில் உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து ஒரே ஒரு வத்த மிளகாய் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுத்து. இதுக்கு வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைச்சுன்னு வந்துடலாம். நம்மளோட டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி கொய்யா சட்னி ரெடி. நம்மளோட இந்த டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி கொய்யா சட்னி ரெடியாக இருக்குது. இது வந்து இதில் இந்த புளி வந்து உங்களுக்கு அளவு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் இது வந்து நல்ல காய் வட்டா கொய்யா இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொய்யா பழத்தில் பண்ணுற சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்குது. பட் அதை விட இப்போ கொய்யா காயாக சாப்பிட்டா டயபெட்டிஸ் இருக்கிறவாளுக்கு நல்லதுன்னு சொல்கிறா இல்லையா. ஸோ அவள் வந்து மொனோட்டமஸாக நம்ம பழமாகவே கொய்யாவாகவே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து சாதத்தில் நம்ம தொகையெல்லாம் பிசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, சௌச்சோ தொகையல், பீர்க்கங்காய் தொகையல், அந்த மாதிரி கூட இது நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ரெசிபி இது. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.